ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒத்த தலைவலியால் நீங்கள் அவஸ்தைப்படுறீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தலைவலி பிரச்சனை ரொம்பவே தொந்தரவு மிக்கதுன்னே சொல்லலாம். குறிப்பாக ஒத்த தலைவலியால் கஷ்டப்படுறவங்க நிலமை ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்குன்னே சொல்லலாம். தூங்கும்போது கூட இந்த பிரச்சனை வர்றதுன்றது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. இதுக்காகவே நிறைய பேர் தூக்க மருந்தை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் தூக்க மருந்துகளை உட்கொள்றதுன்றது உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஒத்த தலைவலி இல்லாமல் நாம் எப்படி நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மனசை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஒத்த தலைவலி அதுக்கப்புறம் தலைவலி பிரச்சனையால் அவஸ்தைப்படுறவங்க தங்களோட மனசை நிதானமாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. மூளையில் எந்த அளவுக்கு நம்ம மன அழுத்தம் அதிகரிக்குதோ அதே அளவுக்கு தலைவலியும் அதிகரிக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தூங்க முடியாது. தூங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒத்த தலைவலி காரணமாக இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக கூட உங்களுக்கு இந்த தலைவலி வரும்போதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எந்த மாத்திரையுமே தேவையில்லைங்க அதுக்கு. இதுக்காக உங்களோட மனசை எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விலக்கி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு லைட்டான மியூசிக் கேளுங்க. தூங்குற மாதிரியான சாங்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு தூங்குங்க. அடுத்ததாக நீங்கள் மொபைல் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவா இருந்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு மினிமம் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் இப்போது எல்லாருமே அதிகமான லைட் வெளிச்சம் இருக்கக்கூடிய ஃபோன்ஸு டிவிஸை பிரைட்னஸ் ஃபுல்லாகவே வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் தூங்கிக்கிட்டு அப்படியே கூட தூங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதாலையும் மொத்த தலைவலி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டே வாங்க. ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கிறது கூட தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் நினைப்பாங்க டீ காஃபி குடித்தா தலைவலி போகும்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இந்த மாதிரி ஒத்த தலைவலி இருக்கிறவங்களுக்கு இது அந்தளவுக்கு பயன் தருமான்றதை கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை சில பேருக்கு இது கை கொடுக்கலாம், சில பேருக்கு இது கை கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காஃபி டீ குடிக்கிறத ஈவினிங்கில் தவிர்த்துருங்க. முடிஞ்சால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கட்டாயமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இதை பண்ணும்போதும் எந்த ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னா மட்டும் நீங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல டாக்டர் ஆலோசனை கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எதுவுமே சின்ன விஷயம் நினச்சி விட்டுறாதீங்க. அது கடைசியில் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் ஒத்த தலைவலி பிரச்சனையில் ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாத பட்சத்தில் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நிறைய பேர் சாதாரண ஒத்த தலைவலி தானேன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. பட் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருது. அதனால் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.